என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த பதிவானது உன் கண்களில் படும். ஏனென்றால் நாளைய விடியலில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு திருவென விழித்து கொண்டு ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் வரப்போகிறாள். நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தை நான் சொல்கிறேன். இவள் யார் என்றும் நான் உனக்கு பெயரை சொல்கின்றேன். நிச்சயமாக இவளிடம் சற்று கவனமாகத்தான் நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான பல விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பல விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் இவள் கவனித்து வருகின்றாள். சுற்றும் முற்றும் பார்ப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? யாரும் தன்னை கவனிக்கிறார்களா என்பதனை பார்ப்பதற்குத்தான். ஏனென்றால் இவள் உன் வீட்டிற்குள் வருவதையும் அங்கு நடப்பதையும் யாரும் தெரிந்திருக்க கூடாது என்று நினைக்கிறாள். ஏன் தெரியுமா? இவள் உன் வீட்டிற்கு வந்து விட்டாள் என்றால் உன் வீட்டில் நடக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் இவள்தான் பொறுப்பு என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் அல்லவா? உன் வீட்டை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் இவள்தான் முழுக்க முழுக்க பொறுப்பு என்று சொல்லிவிடக் கூடாதல்லவா? அதனால் இவள் வருவதை யாரும் தெரிந்திருக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நேரம், இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது? இவள் ஏன் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும், அதுவும் நாளை விடியல் பொழுதிலேயே இவள் வருகிறாளே என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வராகி உனக்காக ஒன்றை சொல்ல நினைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. உன் வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னை தேடி யார் வந்தாலும் சரி, அதை நான் உடனடியாக உனக்கு தெரியப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ பதறிய ஒவ்வொரு பதற்றத்திற்கும் உனக்கு நான் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். உனக்கான தேவைகளை எல்லாம் எப்பொழுதும் நான் நிச்சயமாக சொல்ல நினைக்கின்றேன். பொதுவாகவே தன்னை பெற்ற தந்தையின் முன்னிலையில் ஒருபோதும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது குழந்தைகள். தாயின் முன்னிலையில் கையை ஓங்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களை அவமானம் செய்யக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை விட மிகப்பெரிய சொத்தோ சொந்தமோ இருக்க முடியாது. இது போன்றவர்களை வாழ்க்கையில் ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, அவர்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? என்னை அவர்கள் மதிக்கவில்லையே, நான் மட்டும் அவர்களை மதிக்க வேண்டுமா என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எதையுமே அவர்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களையுமே அவர்கள் கொடுத்தாலும், இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக அவசரத்திற்கு உனக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காக காலம் முழுவதும் அவர்கள் உன்னை தொடர்வார்கள் என்று நம்ப முடியாது. ஏதாவது ஒரு நிலையில் இவர்கள் உன்னை கைவிட்டு செல்லக்கூடும். ஆனால் உடன் பிறந்ததும் பெற்றவர்களும் இரத்த சொந்தம் அல்லவா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதன் அருமை புரிவதில்லை. மற்றபடி எல்லா பிள்ளைகளுக்குமே இதன் அருமை என்னவென்று புரியத்தான் செய்கிறது. பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இல்லை என்றால் எத்தனை பெரிய உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அதை பற்றி நினைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பாவம், இவர் நல்ல மனிதன் என்று சொல்வார்கள் தெரியுமா? அதுவெல்லாமும் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், அவர் நல்லவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் என்று சொல்வார்கள். இதனை நீ மறக்காதே. அதிகமாக சிந்தித்தால் மனது வலிக்கும். அதன் பிறகு தலைவலிக்கும். வாழ்க்கையையும் மனிதர்களையும் அவரவர்கள் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. யார் வந்து என்ன செய்ய நினைத்தாலும் செய்துவிட்டு போகட்டுமே. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை உனக்கு நான் தருகின்றேன். இதிலிருந்து எப்படி உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். அதனால் இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்றால் என்னவென்று
நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சரியான பல விஷயங்களை நான் நிறைவாக நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். இந்த வராகி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாள் என்பதனை புரிந்து கொள். உன் வீட்டிற்குள் ஒருவர் வருகிறாள். உன் வீட்டிற்குள் வந்து ஒருவர் இது போன்ற விஷயங்களை செய்கிறார் என்று சொல்லி இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ கலங்காதே. அம்மா இருக்கிறேன் அல்லவா? அப்படி ஒருவர் உன் வீட்டிற்குள் வந்து நிச்சயமாக உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நான் கண்காணித்து கொண்டு அதிலிருந்து உனக்கான புரிதலை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான சந்தோஷங்களை மனநிறைவோடு நான் பெற்று தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற நல்லது உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன் வீட்டிற்கு அப்படியே ஒரு பெண் வந்தாலும் அது நல்லதை நடத்துவதற்காக மட்டுமே இருக்கும். தீயதை நடத்த ஒருபொழுதும் இந்த வராகி யாரையும் அனுமதிப்பது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த சூழ்நிலை ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. மனநிறைவோடு எதையும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கஷ்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல சூழ்நிலைகள் இனி வரத்தான் போகிறது. உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வருகின்ற இந்த பெண் உன் வீட்டில் நல்ல காரியத்தை செய்ய நினைத்து விட்டாள். அதனால்தான் அவள் யாருக்கும் தெரியாமல் உன் வீட்டிற்குள் நுழைய நினைத்தாள். இதுதான் உண்மை. சுற்றும் முற்றும் பார்த்து உன் வீட்டை சுற்றி இருக்கும் தீய மனிதர்கள் யாரும் அவளை பார்த்து விடாமல் அவர் உள்ளே நிலைக்கிறார். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நேரம் உனக்கென்று நினைத்தது இப்பொழுது உன்னுடையது இல்லை என்று ஆனபோது கூட உனக்கு வலிக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு அது சொந்தமாகி உன் எதிரில் வரும்பொழுது உன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து செல்வது போல சில நேரங்களில் தோன்றும். என் பிள்ளையே, இதற்கெல்லாம் முதலில் அவர்கள் தகுதி உடையவர்கள் தானா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நீ இழந்தவர்கள் சரியானது தானா? இவர்களுக்காக நீ வருத்தப்படுவது நியாயம்தானா? ஒருவேளை உன்னுடைய தவறால் நீ அவர்களை இழந்திருந்தாயானால் மட்டுமே நீ சொல்வது நியாயம். இல்லாத பட்சத்தில் இது எந்த வகையிலும் நியாயமாகாது என்பதனை புரிந்து கொள். எல்லாமே இழந்து வாழ்க்கையை வெறுத்து நிற்கும் போது ஒரு உறவால் நேசிக்கப்பட்டு ஆறுதல் சொல்லி வாழ வழி சொல்லும் என்றால் அந்த உறவுக்கு பெயர்தான் கடவுள் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையை வெறுக்காதே. வாழ்க்கையை வெறுத்தாயானால் மீண்டும் அதை மீட்டெடுக்க கடினமாகிவிடும். ஒருவேளை அதையும் மீறி நீ வெறுக்கும் பொழுது எந்த ஒரு உறவு உனக்கு அன்பு கொடுக்கிறதோ அவர்களை எப்பொழுதும் மறந்து விடாது. உன்னை தேடி வரக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்து விடலாம் அல்லவா? உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக தந்து விடலாம் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இதையெல்லாமும் தாண்டி நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுக்க எண்ணுகிறேன். வழி இல்லை என்று உனக்கு தோன்றிய தருணங்களில் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நல் வழிகாட்டி தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதனை மறக்காதே. எதுவுமே இல்லை என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைகொடுத்து காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கு நான் இருக்கிறேன். உன் வீட்டை தேடி வரும் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் நடக்கும். அதற்கு எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான வெற்றியை நீ மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க
உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உனக்கென கை கொடுத்து உதவ எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டை தேடி வருகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க வருகிறது என்பதனை நான் இத்தனை உத்திரவாதத்தோடு சொல்லும் பொழுது இனி ஒரு காலமும் இதனை நீ தவிர்த்து விடாதே. உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த நான் வருகிறேன். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்றேன். என்ன நடந்தாலும் அந்த நிலையிலிருந்து உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்க வருகின்றேன். சூழ்நிலைகள் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது குழப்பமடையாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள். காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் பிறக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள். எது நடந்தாலும் இவை எல்லாமுமே உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் நடத்து விடுவாளா இந்த வராகி? உன் வீட்டை தேடி வருகின்ற பெண் நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்ய வருகிறார். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதை இருக்கும், அதோடு சேர்ந்து ஒரு முகமூடியும் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு மனிதனினுடைய உண்மை நிலையும். ஒரு நாள் உன் வாழ்க்கையிலும் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றவர்கள் யாரோவாகி போகத்தான் போகிறார்கள். உன் மீது வைத்த அன்பை ஒருபொழுதும் குறை வைக்காத ஒருவர் இருக்கிறார் என்றால் அது உன் தெய்வம் இந்த வராகி நான் அல்லவா? நான் எந்த நொடியிலும் உன் மீது வைத்த அன்பை விட்டு விடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக வருவதை யாரும் தடுத்து நிறுத்தப் போவதும் இல்லை. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காயப்படுத்திய உறவுகளை எல்லாம் கண்ணெதிரே காணும் பொழுது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடு சிரிக்கும், மனது வலிக்கும். தவிர்க்க முடியாத இந்த சிரிப்பையும் வலியையும் கடந்து வந்தவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இது போன்ற தருணங்களை உன்னால் கடந்து வர முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ பக்குவம் அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய மனது பல பக்குவத்தை அடைய தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன்னோடு நான் இருக்கும் எல்லா நேரமும் உனக்கு நீ விரும்பியபடி ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு கடுமையான மனநிறைவை கொடுக்க வேண்டும். உனக்கான தெளிவான புரிதலை எப்பொழுதும் உருவாக்கி தர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உடையை பார்த்து உருவத்தை பார்த்து ஒரு மனிதனை அவ்வளவு சுலபமாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும். அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வரும் இந்த நேரங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொரு பதிலையும்
சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்களும் தெளிவில்லாத விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல் மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. சில சந்தர்ப்பங்கள் இந்த தாயின் அருளாசிகளோடு உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது போலத்தான் இப்பொழுதும் நாளைய விடியல் பஞ்சமியின் விடியல் அல்லவா? உன் தாயானவள் வளர்பிறை பஞ்சமியின் விடியலில் உன் வீட்டை தேடி வரப்போகின்றேன். உனக்கான மிகப்பெரிய செயல்களை எல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன். நான் உன் வீட்டிற்குள் வருகின்ற நேரம் அது யாருக்கும் தெரிந்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டால் இவர்கள் உன்னை பார்த்து நிச்சயமாக பொறாமைப்படுவார்கள். அல்லது இதையெல்லாமும் உனக்கு நடக்க விடாமல் தடுக்க இவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறதே என்று சொல்லி இவர்கள் நிச்சயமாக உனக்கு இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாது என்று சாபம் விடுவார்கள். அதனால் இதையெல்லாமும் உணர்ந்து தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன் வீட்டைச் சுற்றி இருக்கும் எந்த ஒரு தீய விஷயங்களுக்கும் இதை என்னவென்று நான் தெரியப்படுத்தாமல் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை உணரும்போது உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும். இந்த வராகியினுடைய அன்பும் அருளும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. பல அழகான தருணங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி உன்னை முழுக்க முழுக்க நான் நம்பி இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தொடரும். அம்மா, உன்னை நம்பித்தான் உன் இல்லத்திற்குள் வருகின்றேன். நாளைய பஞ்சமியின் விடியலில் இந்த தாயானவள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உன் வீட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வரப்போகிறாய் என்று. என் குழந்தையே, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நீ விரும்பிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக எப்பொழுதும் நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நம்பு. நான் வருவேன் என்றும் என்றென்றும் உனக்காக. நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நடத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு மிகப்பெரிய நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் அல்லவா? எதற்குமே கலங்காமல் தாயின் அன்பை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. நாளைய விடியும் பொழுது வஜ்ரகோஷம் சொல்லி எழும்பு, என் பிள்ளைக்கு நல்லதை உன் தாய் நடத்தி தருவாள். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ அடைந்த மிகப்பெரிய துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. பக்குவம் என்பது யாது தெரியுமா? உனக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும், யார் எப்படிப்பட்ட வழியை கொடுத்தாலும் அந்த தவறை நாம் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு பதில் சொல்லும் பொறுப்பை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்பதுதான். இப்படிப்பட்ட பக்குவம் உன்னை நிச்சயமாக வாழச் சொல்கிறது. வாழ்க்கையில் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நீ எப்பொழுதும் விளக்கம் சொல்லி கெஞ்சி கொண்டிருக்காதே. உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தும் தெய்வம் உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நம்பு. தேவையற்ற மனிதர்களினுடைய மீது வைத்த நம்பிக்கையை விட்டுவிடு.
உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.